வெல்கம் டு கிரிக் ராசின். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஐபிஎல்லில் பயங்கரமான டீமாக இருக்கிற சிஎஸ்கே தான். இவங்க 2008 2025 வரை இருக்கிற அவங்களோட வரலாற்றை பற்றி இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இது வெல்கம் டு ரைஸ் த டீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கே தான். 2008 இது பயங்கரமான டீமு, பைலட் ஸ்குவாட்னு செல்லமாக அழைக்கப்பட்டாங்க. இந்த ஸ்குவாடை நீங்களே கேட்டுங்க. டோனி அண்ட் ஃப்ளெமிங்கு, முட்டையா, முருகன், மார்னிங், மோக்கல் பயங்கரமான ஒரு ஸ்குவாடை கொண்டவங்க தான். இந்த மாதிரி ஸ்குவாடெல்லாம் பயங்கரமான ஆட்களாலாம் இருக்குது. இது வேறு மாதிரி டீம்னு தலை டோனியோட கேப்டன்சியில் இது வேறு லெவல் டீமாக தெரிஞ்சுது. அதே நேரத்தில் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கும் பயங்கரமான ஒரு பிளேயராக இந்நேரத்தில் திகழ்ந்தார். இதே 2008 ஃபைனலில் போய் ஆர்ஆரில் தோட்டாங்க. அடுத்த வருஷம் 2009 ஆண்ட்ரே ஃபில்டாஃபு பெரும்பாலும் எடுக்கப்பட்டார். ஆனால் 3 மேட்ச் தான் விளையாடினார். அதுக்கப்புறம் 2009 இதே மாதிரி பஞ்சாப் கூட மேட்ச் ஆடினோம். என்னன்னா நல்ல மாதிரி முரளி விஜய் மாதிரி பிளேயர்ஸ் நல்லாவே ஆடினாங்க, கிடைச்சாங்க. ஐக்கியலட்சியெல்லாம் வேறு மாதிரி ஆடினார். உண்மையிலே சொல்லலாம், இந்த மாதிரி டைமில் தான் லட்சுமிபுரி பாலாஜி பயங்கரமான பேசர்ஸ் எல்லாம் கிடைக்க தொடங்கினாங்க. மேட்ச் வின்னர்ஸான சுரேஷ் ராணா, மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ராணா நம்ம செல்லமாக அழைப்போம். அவர் எம்எஸ் டோனி 2009 அந்தளவுக்கு பெருசாக, பட் அடுத்த வருஷமான 2010 வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் பெரும்பாலும் அந்த டோனியோட அக்ரஷன் மேட்ச் தான் எல்லாருக்குமே நான் போகிறோம். 2010 ஃபஸ்ட் எவர் டைம் சிஎஸ்கே 2010 நடந்த முதல் ஐபிஎல் ட்ராஃபியை அங்கே தான் தூக்குனாங்க சொல்லலாம். சாம்பியன்ஸ் ஆஃப் 2010 அழைக்கப்பட்டாங்க. பெரும்பாலும் 7 மேட்ச்சில் வெறுமே 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த ஐபிஎல் கப்பை வேறு மாதிரி தூக்கியிருப்பாங்க. தரமான ஒரு ஐபிஎல் சீசன் தான் அவியலுக்கும் மாறி இருக்கும். அடுத்த வருஷமாக சூப்பராக விளையாடினாங்க. 2010 அப்புறம் 2011 அது மட்டும் இல்லாமல் 2010 மறக்க முடியாத ஒரு மேட்ச்னா அது டோனியோட அந்த அக்ரஸிவ் மேட்ச் தான். இன்னமும் எந்த ஒரு சிஎஸ்கே ஃபேனாலேயோ அது இன்னமே மறக்க முடியாது. ஏன்னா டோனி அந்த மாதிரி ஒரு நாக் ஆடினது, அவரோட அக்ரஸனை காட்டினாங்கிறான். அண்ட் அதே வருஷம் 2011 போனீங்கன்னா சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்சு கூட ஆடினாங்க. சிஎஸ்கே 2011 டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னால் யார் அப்படின்னு இங்கே தாங்க தெரிஞ்சுது. ஃபைனல்ஸில் ஆர்சிபியை தூக்கினாங்க. வேறு மாதிரி சூப்பராக ஒரு டீமாக தெரிஞ்சாங்க. ஆர்சிபி நல்லா விளாட்னாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிஎஸ்கே வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கப்பை தூக்குனாங்க சொல்லலாம். இந்த 2011 ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர் சிஎஸ்கேக்கு நமக்கு கிடைச்சாருன்னே சொல்லலாம். டலடோனியோட கேப்டன்சிக்கு அப்பவும் பயங்கரமாக இருந்துண்டு. ஏன்னா அந்த வருஷம் அவர் வேர்ல்ட் கப் வின்னர் வேறு. நம்மளோட டீம் இந்த அளவு சூப்பராக இருக்குது. பிராவோ, மார்னிங் மோக்கல், பட்ரிநாத், இந்த மாதிரி தலா டோனி அண்ட் மிஸ்டர் ஐபிஎல் சுரேஷ் ரெய்னா மாதிரி டீமெல்லாம் கிடைச்சாரு. பயங்கரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால 2011 ரிட்டர்னிங் சாம்பியன்ஸாக திகழ்ந்தாங்க. அதுவே அடுத்த வருஷம் 2012 இன்னமும் நல்லா ஆடினாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸில் ரிட்டர்னிங் சாம்பியன்ஸ் 3 முறையோ கப்படிப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அந்த வருஷம் கேகேஆர் அதை மாற்றி எழுதினாங்க. என்னடா நல்லா விளையாடினாலுமே சரி, சூப்பராக விளையாடினாலும் சரி, நல்லா ஆடினாங்க. சிஎஸ்கே நல்லா ஆடலன்னு சொல்ல, பட் ஃபைனல்ஸில் பிஸ்டான்னு ஒரு பிளேயரு அந்த மாதிரி அவரை அடித்த அடியில் சிஎஸ்கே தோத்தாங்கன்னே சொல்லலாம். அங்கே தான் பார்த்திங்கன்னா பிஸ்டா அவரோட கேமை காட்டினாருங்க. வேறு ரங்க இது. பிஸ்டா இல்லாட்டி இன்றைக்கி அவங்களோட கப்பை அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். கேகேஆர் அவங்க கப்பை சிஎஸ்கேலும் ஃபைனலில் சிஎஸ்கே தோட்டது இதுதான். சாம்பியன்ஸ் ஆஃப் 2012 அழைக்கப்பட்டார். வேறு மாதிரி ஆடினாங்க. அண்ட் இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த பாட்டில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்ட் இந்த ஸ்குவாடில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.